வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பிரதமர் மற்றும் துணை பிரதமரை பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமில தமிழ் கலைச்சொற்கள் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. யூனிட் 7 ஃபுல் மெட்டீரியல் ரெடியா இருக்கு. ஓகேவா, வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுல இருந்து துணை குடியரசுத் தலைவர் வரைய PDF ரெடியா இருக்கு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா, அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அவர் உண்மையான தலைவர் கிடையாது. ஓகேவா, நிழல் தலைவர்னு சொல்லுவாங்க. ஓகே, நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகே, இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் பிரதம அமைச்சர். ஓகே, PM. இவர் தான் இந்தியாவின் உண்மையான தலைவர். ஓகேவா, இந்த பிரதம அமைச்சர் கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பில் இருந்து. இங்கிலாந்தோட பாராளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கும். அதனால அந்த பாராளுமன்றத்தை வெஸ்ட்மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. சரியா, சோ நம்மளுடைய பிரதம அமைச்சர்ங்கிற கான்செப்ட் நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, பிரதம அமைச்சர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல குடியரசுத் தலைவருக்கெல்லாம் தேர்தல் முறை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பிரதம அமைச்சருக்கு எந்த விதமான தேர்தல் முறையுமே அரசியலமைப்புல சொல்லவே இல்லை. சரியா, சோ பிரதம அமைச்சரை தேர்ந்தெடுக்கும் முறை அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை. அப்ப எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஓகேவா, சோ எந்த கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை பெறுறாங்களோ அந்த கட்சியின் தலைவர் தான் பிரதம அமைச்சரா வேலை செய்யறார். ஓகே, பிரதம அமைச்சரை பற்றி கூறும் சரத்துக்கள் யாவை? சரத்து 74, 75, 78, 88. சோ கம்மியான சரத்துக்கள் தான், ஈஸியான கான்செப்ட் தான் பிரைம் மினிஸ்டர். ஓகே, அடுத்து, குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஓகே, சோ குடியரசுத் தலைவர் ஜஸ்ட் நியமனம் மட்டும் தான் பண்ணி வைப்பாரு. அவரால் தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னா மக்களவையில ஒரு கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றிருக்கும் பொழுது தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த கட்சியின் தலைவர் தான் கண்டிப்பா பிரைம் மினிஸ்டரா வேலை செய்வாரு. அப்படி மக்களவையில எந்த கட்சியுமே பெரும்பான்மை பெறவே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு கட்சியை கூப்பிட்டு அந்த கட்சியோட தலைவரை பிரதம அமைச்சரா பங்கேற்க சொல்லலாம். ஓகே, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த டைம்ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதம அமைச்சர் அவருடைய பெரும்பான்மையை மக்களவையில நிரூபிக்கணும். ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். பாருங்க, மக்களவையில் எக்கட்சியும் பெரும்பான்மை பெறாத நிலையில் குடியரசுத் தலைவர் பெரிய மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக நியமித்த பின் ஒரு மாதத்திற்குள் அவரின் பெரும்பான்மையை மக்களவையில் நிரூபிக்க சொல்வார். ஓகே, சோ இந்த மாதிரி டயத்துல குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் பிரதமரை விருப்புரிமையை பயன்படுத்தி தேர்ந்தெடுத்த நிகழ்வுகள். இந்த மாதிரி எப்பெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா 1979 ஜனதா கட்சியின் வீழ்ச்சிக்கு பின் அன்றைய குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவ ரெட்டி தனது விருப்புரிமையை பயன்படுத்தி கூட்டணி கட்சியின் தலைவரான சரண் சிங்கை பிரதம அமைச்சராக நியமித்தார். ஓகேவா, சோ 1979 குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவ ரெட்டி என்ன செஞ்சிருக்காரு? சரண் சிங்கை PM நியமித்திருக்கிறார். அடுத்து அதே மாதிரி 1984 குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்கள கொலை செஞ்சிருப்பாங்க. சோ அந்த டைம்ல ஜெயில் சிங் என்ன பண்ணிருக்காரு? ராஜீவ் காந்தியை PM நியமிச்சிருக்கார். ஓகே, சோ இந்த 2 ஈவென்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினராக இல்லாத ஒருவரை பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்க முடியுமா? சோ ஸ்டார்டிங்லாம் ஒரு PM அப்படின்னா அவர் மக்கள் சபையில ஒரு உறுப்பினரா இருக்கணும் அல்லது ராஜ்யசபையில ஒரு உறுப்பினரா இருக்கணும் இருந்துச்சு. ஆனா உச்சநீதிமன்றம் 1997 என்ன சொன்னாங்கன்னா பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் உறுப்பினராக இல்லாத ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகுத்தது. என்ன சொல்லியிருக்காங்க? அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அடுத்த 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஒன்றில் உறுப்பினராக வேண்டும். ஓகேவா, ஏதர் லோக்சபா அல்லது ராஜ்யசபால என்ன செஞ்சிடணும்? அந்த பிரதம அமைச்சர் உறுப்பினரா மாறிடணும். எப்ப? தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் 6 மாசம் டைம் கொடுக்காங்க. சரியா, அவ்வாறு உறுப்பினராகவில்லை எனில் அவரின் நியமன பிரதமர் பதவி காலியாகிவிடும். ஓகேவா, சோ தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா லோக்சபாலையோ அல்லது ராஜ்யசபாலையோ அவர் என்ன ஆகணும்? MP-யா ஆகணும். அப்படி ஆகலைனா மட்டும்தான் அவர் PM கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? பதவியை புடுங்கிடுவாங்க. ஓகே, இது 1997 கொண்டு வரப்பட்டது. ஓகே, அடுத்து, ராஜ்யசபாவின் உறுப்பினராக இருந்து பிரதமராக பதவி வகித்தவர்கள். சோ ஜெனரலாவே லோக்சபால உறுப்பினரா இருக்கிறவங்க தான் PM இருப்பாங்க. அதுக்கு விதிவிலக்கா ராஜ்யசபால உறுப்பினரா இருந்து PM யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா
இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருக்காங்க, தேவகவுடா, மன்மோகன் சிங். ஓகே, இந்த 3 பேர் வந்து ராஜ்யசபால எம்பியா இருந்து பிஎம்ஆ வேலை செஞ்சவங்க. ஓகே, அடுத்து சரத்து 74 ஃபர்ஸ்ட் சரத்து என்ன சொல்றது அப்படின்னா, சரத்து 74ல பிரிவு 1ல குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. சரியா, அதாவது மத்திய அமைச்சரவை குழுவே குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கணும் தான் சொல்றாங்க. ஓகே, இது வந்து சரத்து 74ல முதல் பிரிவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரதம அமைச்சரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் மற்றும் மற்ற அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் என்று கூறும் சரத்து எதுனா சரத்து 75ல முதல் பிரிவு. சரியா, 75(1). அடுத்து மத்திய அமைச்சர்களின் எண்ணிக்கை மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருக்க வேண்டும் என்று கூறும் சரத்து எது? சரத்து 75 பிரிவு 1ல ஏ. ஓகேவா, 75(1)A வருது அப்படின்னா அது வந்து சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட சரத்து. ஓகேவா, எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தோம்னா 91வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு. அதாவது வந்து அமைச்சர்களை உங்க இஷ்டத்துக்கு நீங்க அவருக்கு நியமிக்க கூடாது. அந்த அமைச்சர்களோட மொத்த எண்ணிக்கை எப்படி இருக்கணும், மொத்த மக்கள் சபையோட எண்ணிக்கையில 15% அதிகமா இருக்கக்கூடாது. ஓகேவா, சோ எந்த அளவு கரெக்டா வந்து ஒரு துறையும் அமைச்சர்கள்ட்ட கொடுக்கணுமோ அதை பார்த்து கரெக்டா கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்குதான். ஏன்னா எக்கச்சக்க அமைச்சர்கள் இருந்தா அவங்களுக்கு வந்து சம்பளம் போயிட்டே இருக்கும், காசு விரயமாகும் இல்லையா, அதுக்காக. அடுத்து குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின்படி அமைச்சர்கள் பதவியில் இருப்பார்கள் என்று கூறும் சரத்து சரத்து 75(2). ஓகேவா, குடியரசுத் தலைவர் மனசு வச்சாதான் ஒரு அமைச்சர் வந்து அந்த அமைச்சர் பதவியே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறும் சரத்து அப்படின்னா சரத்து 75(3). கூட்டு பொறுப்புனா என்ன இருக்குன்னா எல்லா அமைச்சர்களும் ஒருமித்த கருத்தோட ஒரு முடிவு எடுக்கணும். சரியா, எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு வந்து அது பிடிக்காமே இருந்தாலும் அமைச்சரவை குழுல உறுப்பினராக இருக்கிறதுக்காக அவருக்கு ஓகே தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு எல்லா அமைச்சர்களும் கூட்டா பொறுப்பெடுத்துக்கணும். ஓகேவா, சோ இந்த துறைக்கு தானே பிரச்சனை, அந்த துறைக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நழுவக்கூடாது. சோ அமைச்சர்கள் எப்பவுமே மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படிங்கிறத சரத்து 75(3)ல சொல்லியிருக்காங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார் என்று கூறும் சரத்து எது அப்படின்னா சரத்து 75(4). சோ இந்த சரத்து 75 பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரை பிரிவுகள் இருக்கும். சரியா, சோ அந்த 6 பிரிவுகள் நம்ம கண்டிப்பா நல்லா படிக்கணும். ஏன்னா சரத்தே நம்ம கம்மியா தான் இருக்கு பிரதம அமைச்சருக்கு. ஓகே, சோ நம்ம ஃபுல்லா படிச்சிருவோம். தொடர்ச்சியாக 6 மாதங்கள் பாராளுமன்றத்தில் இரு அவைகளின் உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அதாவது பாராளுமன்ற செஷன் எதுக்குமே நம்ம போகவே இல்லைனாலும் என்ன செஞ்சிருவாங்க, எம்பி பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. அப்படி எம்பியா ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவர் வந்து அமைச்சராகவும் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது எந்த சரத்துல அப்படின்னா சரத்து 75(5). ஓகே, அடுத்து அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் படிகள் பாராளுமன்றம் இயற்றும் சட்டத்தின் மூலம் தீர்மானிக்கப்படும் என்று கூறும் சரத்து சரத்து 75(6). சரியா, சோ அவங்களோட சேலரி எல்லாமே பாராளுமன்றம் அப்பப்ப சட்டம் இயற்றி மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு பிரதமரோட சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2,80,000 கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து இந்திய பிரதமருக்கான தகுதிகள். ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும், பதவியேற்கும் பொழுது கட்டாயம் மக்களவை அல்லது மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேல பார்த்தோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னு, அதேதான். ஆனால் பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் உறுப்பினராக வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளூர் அமைப்புகளில் லாப நோக்கம் கருதி எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாது. சோ இதெல்லாம் பேசிக்கான தகுதிகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகளை கூறும் சரத்து சரத்து 84. சரியா, அதாவது பிரதம அமைச்சரும் நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினர் தான் இல்லையா, அப்ப சரத்து 84 தான் எல்லாமே சொல்றாங்க. ஓகே, அடுத்து பிரதமரின் பதவிக்காலம் என்ன அப்படின்னா முறையாக தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் 5 ஆண்டு காலம் பதவியில் இருப்பார். அதாவது பிரதமருக்கு மக்களவையில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை குடியரசுத் தலைவரால் பிரதமரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. சோ ஜெனரலா 5 வருஷம் தான். ஆனா பிரதம அமைச்சருக்கு மக்களவையில பெரும்பான்மை இல்ல, நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து பெரும்பான்மை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா என்ன செஞ்சிருவாரு, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கவிழ்த்துட்டு பிரதமரை பதவி நீக்கம் செய்து விடுவார். ஓகேவா, மக்களவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க இயலாமல் தோற்றதால் பிரதமர் பதவியை இழந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா விபி சிங்கும் தேவகவுடாவும். ஓகே, பிரதமரின் பணிகளை பற்றி கூறும் சரத்து அப்படின்னா சரத்து 78. என்னென்ன பணி அவருக்கு இருக்குன்னா ஒன்றியத்தின் விவரங்கள் மற்றும் சட்டங்கள் இயற்றுவதற்கான முன்மொழிவுகள் தொடர்பான அமைச்சரவை குழுவின் அனைத்து முடிவுகளையும் பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும். அதாவது அமைச்சரவையில என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயங்களை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன செய்யணும், பிஎம் வந்து ஜனாதிபதி கிட்ட போய் சொல்லணும்.
சட்டம் இயற்றுவதற்கான திட்டங்களை பற்றி குடியரசுத் தலைவர் தகவல்களை கேட்கும் போது பிரதம அமைச்சர் வழங்க வேண்டும். ஏதாவது ஒரு சட்டத்தை பத்தி குடியரசுத் தலைவர் கேட்கிறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா பிரதம அமைச்சர் அதற்கு பதில் கூற வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு அமைச்சரால் முடிவெடுக்கப்பட்ட ஆனால் கவுன்சிலினால் பரிசீலிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் குடியரசுத் தலைவர் கூறினால் அமைச்சரவையில் பரிசீலனைக்கு பிரதம அமைச்சர் சமர்ப்பிக்க வேண்டும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அமைச்சர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, ஓகேவா, நாட்டின் நலன் கருதி. அந்த முடிவு ஓகேன்னு குடியரசுத் தலைவருக்கு தோன்றும் போது என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன செய்யணும், பிரதம அமைச்சர் அந்த விஷயத்த மக்களவையில கொண்டு போய் அல்லது மாநிலங்களவையில கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே. அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞரின் உரிமைகளை பற்றி கூறும் சரத்து 88. இந்தியாவில் முதலமைச்சர்களாக பணியாற்றிய பின் பிரதம அமைச்சராக பதவியேற்றவர்கள். 6 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய், சரண் சிங், விபி சிங், நரசிம்மராவ், தேவகவுடா, இப்ப நம்ம நரேந்திர மோடி அவர்கள். ஓகேவா. மத்திய அமைச்சரவையில் பிரதம அமைச்சரின் பங்கு யாது அப்படின்னா இவர் தான் ஹெட் இல்லையா. அவர் என்னெல்லாம் வேலை பார்க்கிறாரு, பிரதம அமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் குடியரசுத் தலைவர் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார், அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். ஓகேவா. PM என்ன செய்வாரு, ஒரு அமைச்சருக்கும் என்னென்ன இலாக்கா அப்படின்னு ஒதுக்கீடு செய்வாரு. கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் பிரதம அமைச்சர் எந்த ஒரு அமைச்சரையும் பதவி விலக செய்யலாம். ஒரு அமைச்சர் PM சொல்றதை கேட்கவே இல்லைன்னா என்ன செய்யலாம், பிரதம அமைச்சர் அவங்கள பதவியிலிருந்து நீக்கலாம். ஓகேவா. டைரக்டா நீக்க முடியாது, குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி பதவியிலிருந்து நீக்க வைப்பாங்க. ஓகே. பிரதம அமைச்சர் அமைச்சர் குழுவின் தலைவராக செயல்படுகிறார். அவர் அமைச்சரவைக்கு வழிகாட்டுகிறார் மற்றும் அதன் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறார், கட்டுப்படுத்துகிறார். பிரதம அமைச்சர் பதவி விலகினால் அமைச்சரவை கலைக்கப்படும். ஓகேவா. ஒரு சாதாரண அமைச்சர் பதவி விலகினா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு பதிலா வேற அமைச்சரை போட்டுருவாங்க அந்த துறைக்கு. ஆனால் பிரதம அமைச்சர் பதவி விலகிறார் அப்படின்னா மொத்த அமைச்சரவையை கலைச்சிருவாங்க. ஓகேவா. அடுத்து, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை குழுவுக்கும் பாலமாக செயல்படுபவர் யார், பிரதம அமைச்சர். எந்தெந்த பதவிகளை நியமனம் செய்யும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு பிரதம அமைச்சர் ஆலோசனைகளை வழங்குகிறார் அப்படின்னா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், இந்திய கணக்கு தணிக்கையாளர், ஒன்றிய பொதுப்பணி தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், தேர்தல் ஆணையர்கள், நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இந்த எல்லா பணிக்குமே யார் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் என்ன செய்வாரு, சில பரிந்துரைகளை வழங்குவார். ஓகே. அடுத்து, எந்தெந்த அமைப்புகளுக்கு பிரதம அமைச்சர் பதவி வழி தலைவராக செயல்படுகிறார். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி ராஜ்யசபாவின் தலைவராக செயல்படுவார்னு பார்த்தோமா. அதே மாதிரி பிரதம அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் வேற எந்தெந்த அமைப்புகளுக்கு தலைவரா இருப்பார் அப்படின்னா நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சி குழு, தேசிய ஒருமைப்பாட்டு குழு, மாநிலங்கள் இடையேயான குழு, தேசிய நீர்வள ஆதார குழு, தேசிய மக்கள் தொகை ஆணையம். ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே முக்கியம். தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்பவர் யார், பிரதம அமைச்சர் தான். ஓகேவா. எழுத்துப்பூர்வமாக பரிந்துரை செய்ய வேண்டும் சொல்றாங்க. ஓகே. அடுத்து, சர்வதேச மாநாடுகளில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்பவர் யார், அதுவும் பிரதம அமைச்சர் தான். என்னென்ன மாநாடுன்னு பார்த்தோம்னா காமன்வெல்த் மாநாடு, அணிசேரா நாடுகளின் மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு. சரியா. இங்கெல்லாம் PM தான் போய் பங்கெடுப்பார். பிரதம அமைச்சர் அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்டு மார்லி. இன்னும் ஃபுல்லாவே பிரதம அமைச்சரோட பதவியை நிறைய பேர் சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. சரியா. அந்த பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்திய பிரதமர் பதவி அமெரிக்க குடியரசுத் தலைவரின் பதவிக்கு நிகரானது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் BR அம்பேத்கர். சரியா. எழுதினவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்தியால பிரதமர் பதவிக்கு தான் நிறைய பவர் கொடுத்து எழுதிட்டு போயிட்டார். ஓகே. இரவு நேரங்களில் நட்சத்திரங்கள் இடையே நிலவு போல பிரதம மந்திரி ஜொலிக்கிறார் என்று கூறியவர் யார், சர் வில்லியம் வெர்னர் ஹார்கோட். பிரதம மந்திரி அரசியலமைப்பின் மூலக்கல் என்று கூறியவர் ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகேவா. மேல ஒரு மூலக்கல் பார்த்தோமா, பிரதம அமைச்சர் அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல்னு சொன்னது லார்டு மார்லி. இங்க பிரதம மந்திரி அரசியலமைப்பின் மூலக்கல்னு சொல்றாங்க. சரியா. அப்படி சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ். இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என்னன்னு பார்த்தோம்னா கோள்கள் சூரியனை சுற்றுவது போல் அமைச்சரவை பிரதம மந்திரியை சுற்றுகிறது அப்படின்னு சொன்னதும் ஐவர் ஜென்னிங்ஸ் தான். இந்திய அரசாங்கம் என்னும் இயந்திரம் செயல்பட முக்கிய அச்சாக பிரதமர் திகழ்கிறார் என்று கூறியவர் லாஸ்கி. அரசாங்கம் ஒரு நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறது, அரசாங்கத்திற்கு தலைவராக பிரதம மந்திரி விளங்குகிறார் என்று கூறியவர் கீ ரீவ்ஸ். அரசு என்னும் கப்பலின் மாலுமியாக பிரதம மந்திரி விளங்குகின்றார் என்று கூறியவர் முன்ரோ.
அரசு என்னும் கப்பலில் திசை மாற்றுபவராக பிரதம மந்திரி செயல்படுகிறார் என்று கூறுபவர் ராம்சே மூர். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? ஏன்னா மாலுமி தான் கப்பலை ஓட்டுவார் இல்லையா? அப்ப அவர் தான் திசை மாற்றுவாரு. சோ மாலுமிங்கிற வார்த்தை வந்தா முன்ரோ, திசை மாற்றுபவர்ங்கிற வார்த்தை வந்தா ராம்சே மூர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் துணை பிரதமரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதா? இப்ப நம்ம வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டருக்கு போயிடலாம். அவங்கள பத்தி ஏதாவது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. சரியா? சோ ஸ்டார்டிங்ல மட்டும் தான் நம்ம நாட்டுல துணை பிரதமர்கள் இருந்தாங்க. இப்ப வந்து துணை பிரதமர் பதவி காலியா தான் இருக்கு. சரியா? அது எப்ப இருந்து காலியா இருக்குன்னா 23 மே 2004 இருந்து காலியா தான் இருக்கு. தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அதுக்கு வந்து யாரையுமே நியமனம் பண்ணுவது இல்லை. ஓகே. பிரதமர் அலுவலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சோ பிரதமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்காக பிரதமர் அலுவலகம்னு ஒரு இடம் இருக்கு. அது எப்ப தொடங்கினாங்கன்னா 1947 தொடங்கிட்டாங்க. சரியா? 1977 ஆண்டு வரை பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் அலுவலகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. சரியா? பிரதமர் அலுவலகம் கையாளும் நிதிகள் யாவை அப்படின்னா, பிரதமரின் தேசிய நிவாரண நிதியம், தேசிய பாதுகாப்பு நிதி, இது ரெண்டையுமே பிரதமர் அலுவலகம் தான் கையாளுறாங்க. ஓகே. சோ அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய லிஸ்ட் கீழே இருக்கு. நம்ம நாட்டை ஆண்ட பிரதம மந்திரியின் லிஸ்ட். ஸ்டார்டிங்ல ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம அப்படியே கீழே வந்து பார்த்தோம். இப்ப யார் இருக்கா நம்மளுக்கு? நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. சரியா? இந்த லிஸ்ட்டை வந்து கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய மக்களவை 18வது மக்களவை. சரியா? இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்ப 18வது மக்களவையில இருக்கோம். அண்ட் அந்த 18வது மக்களவையின் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகே. இது வந்து துணை பிரதமருக்கான லிஸ்ட். சரியா? சோ டோட்டலா வந்து 1947 இருந்து 2004 வரை தான் நம்மளுக்கு துணை பிரதமர்கள் இருந்தாங்க. சரியா? சோ மொத்தம் 7 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து தேவிலால் 2 தடவை இருந்திருக்காங்க இல்லையா? சோ நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சோ மொத்தம் எத்தனை உறுப்பினர்னு பார்த்தோம்னா 7 பேர் தான். ஓகேவா? ஆனா எத்தனை டைம் வந்து பதவி வகித்தார்கள்னு பார்த்தோம்னா 8 டைம் பதவி வைத்திருக்காங்க. சரியா? சோ 8 துணை பிரதம பதவிகள் வைக்கப்பட்டது. ஆனா மொத்த நபர்கள் 7 பேர் தான். ஓகேவா? சோ இந்த லிஸ்ட்டுமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 7 பேர் தான் ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகே. ஸ்டார்டிங்ல வந்து வல்லபாய் படேல் இருந்தாங்க, இரும்பு மனிதர். லாஸ்ட்ல வந்து யார் இருந்தா? லால் கிருஷ்ண அத்வானி இருந்திருக்காங்க. தேவிலால் 2 டைம் இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து அதிக நாட்கள் யார் இருந்தாங்க, கம்மியான நாட்கள் யார் இருந்தாங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கட்சிகளை பத்தி மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. சோ இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிற டேட்டாவை நீங்க ஃபுல்லா படிச்சா போதும். இதை தாண்டி பிரதமருக்கும் துணை பிரதமருக்கும் வேற எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. ஓகேவா? சோ ஃபுல்லா படிச்சிருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.